ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போது ரைட் படத்தின் திரை விமர்சனம். இந்த படத்தினுடைய கதை வித்தியாசமான கதை. இந்த படத்தில் நட்டி, அருண்பாண்டியன், அக்ஷரா ரெட்டி, மூணாறு ரவி, வினோதினி, ஆதித்யா, சிவகுமார், தங்கதுரை மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுப்பிரமணியம் ரமேஷ்குமார். அருண்பாண்டியன் தன்னுடைய திருமணமாகாத இளம் வயது மகனை காணவில்லை என்று மனம் பேதலித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறார். காவல் நிலையத்தில் அனாயாசமாக சரி கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு வாங்கி மெட்டாபிளில் போட்டுறாரு காவல் அதிகாரி. நேராக அமைச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எங்கேயும் வேலை நடக்கலை. திடீர்னு உள்ளே வராரு. ஏற்கனவே இவரிடம் பெட்டிஷனை வாங்கிய காவல் அதிகாரி அந்த நாற்காலிலிருந்து எழுந்தால் குண்டு வெடித்துவிடும் என்று லேப்டாப்பில் தகவல் வருகிறது. அந்த லேப்டாப்பை தங்கதுரை எப்படியாவது ஆட்டை போட்டு காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிறாரு. ஆனால் அந்த காவல் அதிகாரி அந்த லேப்டாப்பை எப்படியாவது லவட்டி தன்னுடைய கல்லூரியில் படிக்கும் மகனுக்கு பரிசாக கொடுக்க நினைக்கிறார். இந்த நேரத்தில் வெளியே போன ஒருத்தர் குண்டு வெடித்து இறக்கிறார். அதாவது போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே போனால் குண்டு வெடித்து இறக்கிறார். இது கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போகுது. ஒரே பரபரப்பாகி விடுகிறது. உள்ளுக்குள்ளே அருண்பாண்டியன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒன்றும் வேலை நடக்கலை. பாம்ப் ஸ்குவாட் வராங்க. அப்புறம் நீதிபதி அந்த காவல் நிலையத்துக்கு வரணும்னு சொல்லி லேப்டாப்பில் மிரட்டுறான். இப்படி ஒரே கலைய விவரமாக இருக்கிறது. குண்டு வைத்தது யார்? ஏன் குண்டு வச்சான்? அருண்பாண்டியனுடைய மகன் நிலைமை என்ன? இதுதான் ரைட் படத்தினுடைய கதை. இந்த படத்தில் ஒரு காலத்தில் கதாநாயகனாக கம்பீரமாக வலம் வந்த அருண்பாண்டியன் ஐயோ பாவமாக மகனை இழந்து தவிக்கும் தகப்பனாக நடித்திருக்கிறார். கொஞ்சம் அவருடைய கரகர குரல் தான் நமக்கு இடிக்குது. என்ன நினைத்தாலும் அவர் மேலே ஒரு சிம்பத்தி வரமாட்டேங்குது. காரணம் அவருடைய குரல். அந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக வருபவர் நட்டி. எத்தனை படத்தில் பார்த்தாலும் நட்டிய காவல்துறை அதிகாரியாகவே நம் கண்முன் வந்து நிற்கிறார். நியாயமான காவல்துறை அதிகாரி, சும்மா சொல்லக்கூடாது. அவரும் எவ்வளவோ பகீரத பிரயத்தனப்படுகிறார். குண்டு அந்த வெடிகுண்டு ஃபீஸ் பண்ணுறதுக்கு. நட்டியினுடைய நடிப்பு பாராட்டுதற்குரியது. அப்சரா ரெட்டி இந்த படத்தில் கதாநாயகன் வர்றாரு. பரவாயில்லை என்ற ரகம். அனுபமா குமார் பெண் நீதிபதியாக வருகிறார். கராரான நீதிபதி. யாரை வேண்டுமானாலும் தவறு செய்தால் தூக்கி உள்ளே போடக்கூடிய உத்தரவுகளை பிறப்பிப்பவர் அனுபமா குமார். கம்பீரமாக நாணயத்துடன் ஒரு இலக்கணமான நீதிபதிக்கு உதாரணமாக திகழ்கிறார் அனுபமா குமார். தங்கதுரை வளவளவளான்னு பேசுகிறாரு. காமெடி தான் வரமாட்டேங்குது. ஏன் இவ்வளோ பேசுகிறாரு அப்படி என்று தோன்றுகிறது தங்கத்துறை பார்க்கும்போது. காமெடி என்பது வேறு, வளவள என்று பேசுவது வெறுப்பை தரும். இதை தங்கத்துறை கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அந்த நீதிபதி வினோதினி. அதனால் அனுபமா குமார் அதை எடிட் பண்ணிடுங்க. இந்த படத்தில் போலீஸ் நிலையத்துக்கு வரும் நீதிபதி வினோதினி கம்பீரமாக நடுநிலையோடு கம்பீரமான உத்தரவுகளை பிறப்பிக்கும் அட்டகாசமான நீதிபதியாக நம் கண்முன்னே பாராட்டுகளை பெறுகிறார் வினோதினி. கம்பீரமான குரல், அதே போல் கம்பீரமான ஒரு முகம். நன்றாக நடித்திருக்கிறார். குணா பாலசுப்ரமணியத்தின் இசையில் பாடல்கள் கேட்கும்படியாக இருக்கின்றன. பத்மேஷின் ஒளிப்பதிவு ஆகா ஓஹோ என்று சொல்லாவிட்டாலும் பார்க்கும்படியாக இருக்கிறது. கதைக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்டர்வல் வரைக்கும் பரபரன்னு போகுது. இன்டர்வல் வரைக்கும் அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாங்க. அதில் ஒரு லவ் வருது, கடத்தல் வருது, நம்மளை ஒரு வழி பண்ணிடுது. பயங்கர சுற்றல், தலைவலி வர்ற அளவுக்கு போயிடுது. இன்டர்வலில் இருக்கிற விறுவிறுப்பும் பரபரப்பும் இன்டர்வலுக்கு பின்னால் இருந்ததுன்னா படம் ஓஹோ ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பச்சை கொடி காட்டியிருக்கலாம். இப்போது அது முடியவில்லை. பொறுமையை சோதிக்கும் படங்களில் ஒன்றாக ரைட் வருகிறது. பைல்வான் பார்வையில் ரைட் படத்துக்கு 100க்கு 35 மதிப்பெண்கள்.
மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.